நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வு ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி. ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல நியூஸ் பேப்பர்ல எப்படிலாம் போட்டித் தேர்வுகளை இப்ப ரீசெண்டா கேட்கறாங்களோ அதன்படி புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அது மாதிரி நிறைய கேள்விகளும் கேட்டுட்டு இருக்கிறோம். சரியா? கேள்விகள் தொடர்பாக நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஓகேவா சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு நிறைய விஷயம் லிங்க் பண்ணி சூப்பரா சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. வரும் போட்டித் தேர்வுகள் அது எந்த தேர்வா இருந்தாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆணித்தரமா கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். சரியா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி. 5ஆம் தேதி அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வரணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 5, 2019ஆம் ஆண்டு சரியா ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்தது 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு அறிவிச்ச டேட் என்னைக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 2019. அதுக்கப்புறம் அதை பிரிச்சது பாத்தீங்கன்னா அக்டோபர் 31, 2019 அன்று நடைமுறைக்கு வந்தது. அது வேற விஷயம். ஓகேவா? அடுத்து என்ன ஒரு முக்கியமான தினம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5, 2021 அன்று தமிழ்நாடு அரசானது இந்த கோவிட்-19 பீரியடுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரியா? மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவங்க, அந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பிரச்சனை சந்திச்சவங்க பாத்தீங்கன்னா இல்லம் தேடி உங்க ஏரியாவுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கும் திட்டம், தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான திட்டம். என்ன திட்டம்? மக்களை தேடி மருத்துவம் திட்டம். தொடங்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதுதான் ஆகஸ்ட் 5ஓட சிறப்பு. இன்றைய தினத்துல இனிமே நியூஸ் பேப்பர்ல செய்தித்தாள்கள் என்ன இடம் பெற்றதோ அது, அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு வர்ற குரூப் 2க்கு எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதையும் நம்ம சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு வீடியோலும் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. சரியா? ஆரம்பிக்கலாமா? பாருங்க. இன்றைய தினத்திற்கான முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. பொருளாதாரம் தொடர்பான செய்தி. அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம். சரியா? இப்ப ரீசனா குரூப்ல பாத்தீங்கன்னா எக்கனாமியா இருந்துச்சுன்னா அது தமிழ்நாடு தொடர்புடைய பொருளாதாரம். ஓகேவா? ஜியோகிராபி அப்படின்னா தமிழ்நாடு தொடர்புடைய ஜியோகிராபி அப்படிதான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால அதுக்கும் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க, பொருளாதார செய்திகள்ல தமிழ்நாட்டில் நடைபெற்ற முக்கியமான ஒரு மாநாடு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. கடந்த வீடியோவிலே லைட்டா இருப்பேன், கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் சொல்லுவாங்க, சரி ஜிம்னு சொல்லுவாங்க. சரியா? உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினது தமிழ்நாடு அரசு. ஓகேவா? எப்போதுமே நடைபெறும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைந்துள்ள இந்த ட்ரேட் சென்டர், சென்னை நந்தம்பாக்கத்தில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் தான் இந்த 3 மாநாடுகளுமே நடைபெற்றது. சரியா? இந்த மாநாடு யாருடைய காலத்துல எந்த ஆண்டு நடைபெற்றது, யார் முதல்வராக இருக்கும்போது நடைபெற்றது, எந்த ஆண்டு நடைபெற்றது பொறுத்துகளை கேட்கலாம். ரைட் பேர், ராங் பேர்ல கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த வகையில தமிழக அரசின் முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்ற வருஷம் எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2015ல தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியில் இருந்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். சரி, அப்போ ஜெயலலிதா பீரியட்ல தான் முதல் முறையாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. 2015ஆம் ஆண்டு மறக்க கூடாது. சரியா? அடுத்து 2வது மாநாடு. ஜெயலலிதா அவர்கள் 2016ல இறந்து போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு நபர் ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைச்சாங்க. அந்த ஆணையத்தின் தலைவர் ஆறுமுகசாமி ஆணையம், மறந்துடக்கூடாது, அதே விட்டுறாதீங்க. சரியா? அடுத்து 2வது மாநாடு 2019ஆம் ஆண்டு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு உடனடியாக முதல்வராக பதவியேற்றவர் ஓ பன்னீர்செல்வம். அதுக்கு பிறகு முதல்வராக பதவியேற்றவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரியா? எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 2வது முறையாக இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. சரியா? அடுத்து 3வது முறையாக சரியா 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 16வது சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று டிஎம்கே கூட்டணி ஆட்சியை கைப்பற்றினாங்க. அதுல முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எந்த வருஷம்? 2021. அதனை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. சரியா? அப்போ 3 முறை தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்குது. அதுல முதல் மாநாடு ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல 2015, செகண்ட் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க பீரியட்ல 2019ஆம் ஆண்டு. 3வது முக்கியம், ஏன்னா இப்போ அவங்க தான் ஆளுங்கட்சி டிஎம்கே. 2024ஆம் ஆண்டு நடைபெற்றது. யார் தலைமையில? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில. ஓகேவா? இந்த 3 மாநாடுகளுமே எங்கு நடைபெற்றதுமா? சென்னை நந்தம்பாக்கத்தில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது தமிழ்நாடு அரசு ஈர்த்த அந்த மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா, மறந்துடாதீங்கம்மா, இதை மறந்துடுச்சா, ரூபாய் 6.64 லட்சம் கோடி. சரியா? இந்த மாநாட்டில் தான் தூத்துக்குடியில அந்த மின்சார வாகன தயாரிப்பாளர் என்னதுமா வின்ஃபாஸ்ட் அது அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இன்றைய தினத்துல நம்ம கூடுதல் நம்ம சிறப்பா பார்க்க போறோம். சரியா? ஓகே, அப்ப இதுதான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாடு அரசு மொத்தம் 3 மாநாடு, மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்ததாக முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இதுவும் ஒரு மாநாடு தான், ஒரு மினி சமிட்னு சொல்லலாம். ஓகேவா?
நடத்தியது தமிழ்நாடு அரசு. நடைபெற்ற வருஷம் 2021. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மே 7ஆம் தேதி 2021. சரி, மே 7 2021 தமிழ்நாட்டுல முதல்வராக பதவியேற்றவர் மு க ஸ்டாலின். அந்த வருஷத்துல 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசானது சென்னையில முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல ஒரு சிறப்பு மாநாட்டை நடத்தினாங்க. சரியா, 2024 நடந்தது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. இங்க பாக்குறது முதலீட்டாளர்களின் முதல் முகவரி. அதாவது இந்தியாவில் வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்களோ அல்ல இந்தியாவுக்குள்ள இருக்கிற பெரிய நிறுவனங்களோ சரி, முதலீடு பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த மாநிலத்தை தேர்ந்தெடுக்கணும்? தமிழ்நாடு. அந்த அளவுக்கு சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்களின் முதல் முகவரி அப்படிங்கிற பேர்ல இந்த மாநாடு நடைபெற்ற வருஷம் இந்த வருஷம் 2021. சரியா, இந்த மாநாட்டின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கு, ஒரு டார்கெட் தான் முக்கியமானது. பாருங்க, 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைதல். ஞாபகம் வச்சுக்கோங்க, கடந்த வீடியோல சொல்லியிருக்கோம், நிறைய இதுக்கு முந்தைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். சரியா, எவ்வளவுமா? 1 டிரில்லியன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, 1 டிரில்லியன், அதாவது தமிழ்நாடு அரசோட மொத்த பொருளாதார மதிப்பு $1 டிரில்லியன் இருக்கணும். அந்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது 2021ஆம் ஆண்டு. எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும்? 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும். சரியா, அதே சமயத்துல மத்திய அரசின் இலக்கு எவ்வளவுமா? $5 டிரில்லியன் பொருளாதாரம். சரி, $5 டிரில்லியன் பொருளாதாரம் எந்த வருஷத்துக்குள்ள? 2025. அதாவது நடப்பு 25ஆம் ஆண்டுக்குள்ள மத்திய அரசு $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டும். தமிழ்நாடு அரசு இலக்கு $1 டிரில்லியன் பொருளாதாரம். அது எந்த வருஷம்? 2030ஆம் ஆண்டுக்குள்ள. மறந்துடக்கூடாது. இந்த $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு. அந்த மாநாட்டுக்கு தான் என்ன பேருமா? முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு. மறக்க கூடாது. சரியா, அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் முதல் மின்சார வாகன தயாரிப்பாளை. சரி, நம்ம நேரத்தை பார்த்துட்டோம், இருந்தாலும் அன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துக்கலாம். பாருங்க, திறக்கப்பட்டுள்ள இடம் தூத்துக்குடி சில்லாநத்தம் சிப்காட் தொழில் பூங்கா. சரி, சில்லாநத்தம் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தூத்துக்குடி என்பது கனிமொழி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற தொகுதி. அந்த தொகுதியில நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒண்ணுதான் தமிழ்நாட்டின் முதல் வெஹிக்கிள். சரியா, மின்சார வாகன தயாரிப்பாளை அமைந்துள்ள மாவட்டம் எங்கமா? தூத்துக்குடி. தூத்துக்குடியில எந்த இடத்துல தொடங்கி இருக்கிறாங்க? சில்லாநத்தம் சிப்காட். சிப்காட் அப்படின்னா, சரி, இன்றைய தினத்திற்கான ஒரு போனஸ் கேள்விமா. சரியா, சூப்பர் 6 தொடர்ந்து சூப்பர் 6ல போனஸ் கேள்வி. சிப்காட் அப்படின்னா விரிவாக்கம். அது விரிவாக்கம் மட்டும் சொல்லிருக்கணும். சரியா, மற்றபடி மற்ற விஷயங்கள் சொல்லிடுறேன். 1971ல தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர் யாருமா? கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த சிறு தொழிலை முன்னேற்றுவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் தான் சிப்காட் அப்படி சொல்லுவாங்க. 1971 சிப்காட் உருவாக்கப்பட்டது. 1973ல 1973ஆம் ஆண்டு முதல் சிப்காட் தொழில் பூங்கா, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க். சரி, சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் தொடங்கப்பட்ட இடம் ராணிப்பேட்டை. சரியா, ஓகே. அதே மாதிரி தூத்துக்குடியில சில்லாநத்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த சிப்காட் தொழில் பூங்காவில தான் தமிழ்நாட்டின் முதல் மின்சார வாகன தயாரிப்பாலை தொடங்கப்பட்டுள்ளது. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனம் பாருங்க. இன்றைய தினத்துல ஆகஸ்ட் 4 2025 அன்று தமிழ்நாட்டின் முதல் மின்சார வாகன தயாரிப்பாலை தொடங்கப்பட்டது. சரிங்களா, இது நிறைய பொருளாதாரம் தொடர்பாக அந்த $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கும் இந்த நோட்ஸ் வந்து மெயின்ஸ்ல குரூப் 2 மெயின்ஸோ குரூப் 1 மெயின்ஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ல பிலிம்ஸ் கூட கேட்கலாம். அதே மாதிரி சுற்றுச்சூழல், அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு, சார், ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் எது அப்படின்னு கேட்டா இதை கூட நீங்க நம்ம சொல்லலாம். கவனமா இருங்க. சரியா, ஓகே. இந்த ஆலையை தொடங்கியுள்ள நிறுவனம் வின்ஃபாஸ்ட். சரி, வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது எந்த நாட்டுல இருக்குமா? வியட்நாம். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வியட்நாம் நாட்டை சேர்ந்தது. ஓகேவா? இந்த ஒப்பந்தம் எப்ப போட்டாங்கன்னு சொன்னோம் கொஞ்சம் முன்னாடி. எப்ப போட்டாங்கம்மா? தமிழ்நாட்டில் நடைபெற்ற 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024ஆம் ஆண்டு சென்னை நந்தபாக்கம் மணிவாளத்தில் நடைபெற்றதுல அந்த மாநாட்டில் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அதுல ஒரு ஒப்பந்தம் தான் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் போட்டாங்க. யார்கிட்ட? தமிழ்நாடு அரசு கிட்ட. எதை உருவாக்குவதற்கு? தமிழ்நாட்டின் முதல் மின்சார வாகன தயாரிப்பாலை உருவாக்குவதற்கு. அதுதான் தூத்துக்குடியில ஓபன் பண்ணிக்கிறாங்க. சரியா, பாருங்க, நாட்டின் மொத்த மின்சார வாகன உற்பத்தியில் 40% தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். சரி, இந்த ஆலை திறந்து வச்சுட்டு அவங்க உரையாற்றும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மொத்த மின்சார வாகன உற்பத்தி, சரியா, 100 வாகனம் இருக்கு அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 40 வாகனம் எங்கு மட்டுமே தயாரிக்கப்படுகிறது? தமிழ்நாட்டில் மட்டுமே தயாரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான செய்தி, கவனமா இருக்கு. சரியாமா, அடுத்து போலாமா? அடுத்ததாக இன்னொரு மாநாடு பாருங்க, பொருளாதாரம் தொடர்பான இன்னொரு முக்கியமான நாடு. சரியா, தமிழ்நாடு வளர்கிறது தமிழ்நாடு. சரியா, பாருங்க, தமிழ்நாடு வளர்கிறது மாநாடு. ஓகேவா? இதுக்கு பேர் பாருங்க டிஎன் ரைசிங் அப்படிங்கிற பேர்ல ஒரு மாநாடு நடைபெற்றது. எங்க? தூத்துக்குடியில. இந்த மாநாட்டின் போதுதான்
தமிழ்நாட்டின் முதல் மின்சார வாகன தயாரிப்பாளையே வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? டிஎன் ரைசிங் மாநாடு என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற மாநாடு தூத்துக்குடியில் ஆகஸ்ட் 4, 2025 அன்று நடைபெற்றது. சரியா? இங்க பாருங்க, இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 32,554 கோடி முதலீடு மற்றும் 49,845 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்திடும் வகையில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சரியா? எம்ஓஇன்னு சொல்லுவாங்கல்ல, எம்ஓஇன்னு சொல்ற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மொத்தம் 41 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. எந்த மாநாட்டுல? தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற ஒரு மாநாடு நடைபெற்ற நாள் ஆகஸ்ட் 4, 2025, இடம் தூத்துக்குடி, மறக்காதீங்க. சரியா? சரி, இந்த 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தவிர எம்எஸ்எம்இன்னு சொல்றாங்கல்ல, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் ரூபாய் 265.15 கோடி முதலீடு மற்றும் 1196 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மாநாடு நடைபெற்ற இடங்க தூத்துக்குடி, கனிமொழி அவங்களுடைய தொகுதி, மறந்துடாதீங்க. சரியா? அப்ப 3 மாநாடுகள் நம்ம பிரிச்சு பார்த்திருக்கோம். ஒண்ணு உலக முதலீட்டாளர் மாநாடு 2015, 19, 2024. சரியா? அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டுக்கு என்ன பேருமா? முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு. அதுதான் அந்த $1 trillion பொருளாதாரம். இப்ப நம்ம பாக்குறது தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற ஒரு மாநாடு தூத்துக்குடி நடைபெற்றது. அதுல ஒரு 41 பிளஸ் ஒரு 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தா இருக்கு, மறந்துடாதீங்க. சரியா? பொருளாதார நடவடிக்கை தொடர்பான கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இந்த 3 மாநாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறும், கவனமா இருக்கு. அடுத்து போலாமா? தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா சொல்றேன், நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க செம்மையா சூப்பரா ஒரு லெவலுக்கு ரீச் ஆகுங்க. கண்டிப்பா ஆணித்தரமா சொல்றேன். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் அந்த மாதிரி இருக்குமா, அதுக்காக சொல்றேன். பிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், ஏன் இன்டர்வியூல கூட ஏதாவது ஒரு ஜெனரல் இஷ்யூ உங்ககிட்ட கேட்டா கூட நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் டெய்லி தொகுத்து கொடுத்துட்டு இருக்கும், கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்து பாருங்க, தமிழக அரசின் முக்கிய அறிவிப்புகள். சரியா? அந்த மாநாடு தூத்துக்குடி மாநாடு பார்த்தலாமா? அந்த மாநாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டு எதெல்லாம் இனிமே நம்ம தொடங்க போறோம் அப்படி சொல்லி சில முக்கியமான அறிவிப்புகள் அறிவிச்சாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்புகள். ஒன்னொன்னையும் எந்த மாவட்டத்துல அந்த அறிவிப்பு என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? தூத்துக்குடியில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை. தூத்துக்குடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய கடற்கரை பகுதி. சரியா? அந்த பகுதியில கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, சென்னையில இந்த நெம்மேலி அங்கெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தூத்துக்குடியிலையும் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில நியூ டைட்டல் பூங்கா. சரி, நியூ டைட்டல் பூங்கா. சரி, நியோ, ஓகேவா? நியோ டைட்டல் பூங்கா அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்திய தமிழ்நாட்டில் முதல் முறை டைட்டல் பார்க் எப்ப அமைச்சாங்கம்மா? 2000 அமைச்சாங்க, மறக்க கூடாது. தமிழ்நாட்டின் முதல் டைட்டல் பார்க். சரி, டைட்டல் பார்க் அப்படின்னா டைட்டல் என்னமா? டிட்கோ மற்றும் எல்காட். சரி, டிட்கோ மற்றும் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, ரெண்டும் சேர்ந்துதான் டைட்டல் பார்க் சொல்லுவாங்க. கலைஞர் பீரியட்ல சென்னை தரமணியில முதல் டைட்டல் பூங்கா உருவாக்கப்பட்டது. இங்க நம்ம பார்க்கறது நியோ டைட்டல் பூங்கா. எந்த மாவட்டத்துல? தூத்துக்குடியில. அதே மாதிரி நம்மளுடைய தூத்துக்குடியோட பக்கத்து மாவட்டம் எது? திருநெல்வேலியில். சரி, திருநெல்வேலியில் டாடா எரிசக்தி மற்றும் விக்ரம் சோலார் எரிசக்தி திட்டம் தொடங்கப்படும் அறிவிச்சிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டாடா நிறுவனமே ஸ்டார்ட் பண்றாங்க, மறக்க கூடாது. சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க, தூத்துக்குடியில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரியா? ஞாபகம், விண்வெளி ஸ்பேஸ் பார்க் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தூத்துக்குடி அப்படின்னால உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வேண்டிய முக்கியமான ஏரியா, இஸ்ரோ சம்பந்தப்பட்ட இடம் எதுமா? குலசேகரப்பட்டினம். சரியா? குலசேகரப்பட்டினத்துல ஓகேவா எஸ்எஸ்எல்வி, சரியா, ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 500 கிலோவுக்கும் குறைவாக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்காக ஒரு சிறப்பு ஏவுதளம் உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த இடம் தான் இந்த இடம், குலசேகரப்பட்டினம். அது அமைந்துள்ள மாவட்டம் தான் தூத்துக்குடி. சரியா? இந்த எஸ்எஸ்எல்வி அங்கதான் அமைக்க போறாங்க. அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் என்னமா? எஸ்எஸ்எல் விரிவாக்கம் சொல்லியிருந்தேன், ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 500 kg, மறந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த குலசேகரப்பட்டினத்தில் தான் எதை உருவாக்க போறாங்க தமிழ்நாடு அரசு? எது உருவாக்க போறாங்க? விண்வெளி பூங்கா அமைக்க போறாங்க. அப்ப குலசேகரப்பட்டினம் 2 முக்கியமான நியூஸ். ஒன்னு எஸ்எஸ்எல்வி, இது வந்துட்டு இஸ்ரோ உருவாக்க போறாங்க. அதே தூத்துக்குடியில தமிழ்நாடு அரசு விண்வெளி பூங்காவை உருவாக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமா இருக்கும். ஓகேவா? அடுத்து திருநெல்வேலி தூத்துக்குடி முருங்கை ஏற்றுமதி மற்றும் சரியா சாகுபடி கூட்டமைப்புக்காக பொது வசதி மையம் அமைக்கப்பட உள்ளது. சரியா? திருநெல்வேலி தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரெயின்ஃபால் மழைப்பொழிவுலாம் ரொம்ப கம்மியா இருக்கிற இடம். அந்த ரெயின்ஃபால் வந்து எங்க கம்மியா இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு முருங்கைகள் வந்து உற்பத்தி செய்யப்படும். சரியா? அந்த முருங்கை வந்து ஏற்றுமதி செய்வதற்கான சிறப்பு பொது வசதி மையம் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து திருநெல்வேலியில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தின் மண்டல பிரிவு உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஏபி அப்பேட்டான்னு சொல்லுவாங்க. அப்பேட்டானா என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. சரி, போனஸ் கேள்வி.
அப்பேடோட விரிவாக்கம் என்ன? APEDA அதோட விரிவாக்கம் என்னன்னு சொல்லி பாத்துக்கோங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1986 மறந்துடக்கூடாது. அதாவது வேளாண் பொருட்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்வதை ஊக்கப்படுத்தும் ஒரு அமைப்புக்கு தானே பேரு அப்பேடான்னு சொல்லுவாங்க. இதோட விரிவாக்கம் இங்கிலீஷ்ல என்னங்கிறத கொஞ்சம் பாருங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1986. இதற்கான மண்டல பிரிவு ஜோனல் ஆபீஸ் எங்க உருவாக்கப்படும்? திருநெல்வேலியில. எல்லாமே பாருங்க பொருளாதாரம் தொடர்பான முக்கியமான அறிவிப்புகளா இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்தது பாருங்க திட்டங்கள். முக்கியமான ஒரு சில திட்டங்கள் இன்றைய செய்தித்தாள் வந்திருக்குது. குறள் பரிசு திட்டம் அல்லது திருக்குறள் முற்றோதல் திட்டம். சரி, முற்று ஓதல் அப்படின்னா முற்று பிளஸ் ஓதல், முற்றுனா முழுசா எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். ஓதல்னா சொல்றது. அதாவது திருவள்ளுவர் எழுதிய எத்தனை திருக்குறள்? 1330 திருக்குறளையும் யார் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 15,000 பரிசு தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த திட்டம் தானே திட்டம்? குறள் பரிசு திட்டம் அல்லது திருக்குறள் முற்றோதல் திட்டம் சொல்லுவாங்க. சரியா? ஓகே. தொடங்கியது தமிழ்நாடு அரசு. கண்டிப்பா அவங்க தான் தொடங்கியிருப்பாங்க. தொடங்கப்பட்ட வருஷம் பாருங்க 2000. 2000க்கும் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜனவரி 1 இந்த 2000ல கன்னியாகுமரியில ஓகேவா திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. திருவள்ளுவர் சிலையோட உயரம் எவ்வளவுமா? டக்குன்னு எல்லாரும் சொல்றீங்க 133 அடி உயரம். TNPSC கரண்ட் சார்ட்டை படிச்சவங்க கவனமா இருங்க. திருவள்ளுவர் சிலையோட உயரம் 98 அடி உயரம். காலுக்கு கீழே இருக்க பீடத்தோட உயரம் மிச்சம் இருக்கிற 35 அடி உயரம். நான் கேட்டது சிலையை தான் நான் கேட்டேன் அப்படி சொல்லி ஆப்ஷன்ல 98 தான் சரின்னு சொல்லுவாங்க. கவனமா இருங்க. மொத்த உயரம் தான் 133. சிலையோட உயரம் மட்டும் கேட்டா 98 தான். கவனமா இருங்க. சரியா? இந்த சிலை திறக்கப்பட்டது 2000ல. அதே முன்னிட்டு தான் இந்த திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அந்த திருவள்ளுவர் சிலை 2000ல ஓபன் பண்ணாங்க. இப்போ 2025 25 ஆண்டுகள் நிறைவடைந்தது. அதனால கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு வைக்கப்பட்ட சிறப்பு பேருக்கு தானே பேருமா? என்ன பேரு? ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் சொல்லுவாங்க. சரி, பேர் அறிவின் சிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் கேட்கலாம். கவர்மெண்ட் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம், பேர் அறிவின் சிலை என்று அழைக்கப்படும் சிலை திருவள்ளுவர் சிலை. அதுக்கு பேர் சூட்டியவர் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். கவனமா இருங்க. ஓகேவா? ஓகே. பாருங்க, இந்த குறள் பரிசு திட்டம் தொடங்கியது யார் பார்த்தீங்கன்னா அப்போதைய தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் தான் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. சரிங்களா? சிறப்பு, இந்த திட்டத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க. 1330 திருக்குறளையும் ஒப்புவித்தால் 2022-23 ஆண்டு முதல் பரிசு தொகை ரூபாய் 15,000 வழங்கப்பட்டு வருகிறது. அதுக்கு முன்னாடி 10,000 கொடுத்திருந்தாங்க. 2022-23 ஆண்டு அதற்கான பரிசு தொகை எவ்வளவு மாத்தியாச்சு? 15,000 ரூபாய். 2022-23 ஆண்டு முதல். ஆனா ஸ்கீம் தொடங்குனது 2000 தொடங்கிட்டாங்க. சரியா? ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணி அதுக்கு பரிசு கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பேர்னாலும் பரவாயில்ல, திருக்குறளை மனப்பாடம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆளுக்கு எவ்வளவு ரூபாய்? 15,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய அரசு அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஆகஸ்ட் 2025 தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் 122 மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. சரி, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் இந்த திருக்குறள், எத்தனை திருக்குறள்? 1300 திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்காங்க. எத்தனை பேருமா? 122 மாணவர்கள். அவங்களுக்கு ஆளுக்கு 15,000 பரிசு தொகை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்கீமுக்கு என்ன பேரு? திருக்குறள் முற்றோதல் அல்லது குறள் பரிசு தொகை திட்டம். ஒரிஜினலா தொடங்கினது 2000ல, கலைஞர் பேர்ல. பரிசு தொகையை 15,000 மாத்தினது 2022-23. அது யாரு? மு க ஸ்டாலின் அவர்கள். மறந்துடக்கூடாது. சரியாமா? அடுத்து என்ன ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க. இதுவும் இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம், பசுமை புத்தாய்வு திட்டம். இந்த பசுமைங்கிற பேர்ல நிறைய ஸ்கீம் இருக்குது. ஈர நிலங்கள் பாதுகாப்பு திட்டம். சரியா? அடுத்து பசுமை தமிழ்நாடு திட்டம், கிரீன் தமிழ்நாடு திட்டம் அப்படி நிறைய இருக்குது. இங்க பாக்குறது பசுமை புத்தாய்வு, இன்னோவேஷன். சரியா? பசுமை புத்தாய்வு திட்டம் தொடங்கியது தமிழ்நாடு அரசு. இந்த பசுமை புத்தாய்வு திட்டம் எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021-22 பட்ஜெட்ல. ஓகேவா? ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியேற்ற அந்த முதல் பட்ஜெட்லயே பசுமை புத்தாய்வு திட்டம் அறிவிக்கப்பட்டது, அனௌன்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் எப்போ முறைப்படி தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21, 2023 தொடங்கி இருக்கிறாங்க. அறிவிச்சது 21-22 பட்ஜெட்ல. திட்டம் தொடங்கப்பட்டது 2023 மறந்துடக்கூடாது. சரியாமா? ஓகே. இது எதுக்குன்னு சொல்லி பாருங்க. காலநிலை நடவடிக்கை, கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? காலநிலை நடவடிக்கை சூழலியல் நிர்வாகத்துக்கான பிரத்யேகமாக மாநில அளவிலான முதலமைச்சரின் பசுமை புத்தாய்வு திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேவா? இந்தியாவிலேயே இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவிலேயே முதலாக தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது, இந்த வகையான திட்டமானது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையால் அண்ணா பல்கலைக்கழகத்தின், அண்ணா யூனிவர்சிட்டி எப்ப தொடங்கினாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி 1978 தொடங்கப்பட்டது. அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆற்றல் கல்விகளுக்கான நிறுவனத்தின் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரியா? அடுத்து
அரசு இயந்திரத்தில் இளம் திறமையாளர்களை இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் மாவட்டத்துக்கு ஒருவர் என 38 மாவட்டங்களுக்கு 38 பசுமை தோழர்கள், அதாவது பசுமை சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடவடிக்கைகளை யாரெல்லாம் செய்யறாங்க அது கண்காணிச்சு அதற்கான உதவிகளை அரசாங்கத்துக்கு செய்யறாங்களோ அவங்களதான் பசுமை தோழர்கள் சொல்லுவாங்க. 38 பசுமை தோழர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒரு ஆளு, மொத்தத்துல 38 பசுமை தோழர்களும் மாநில அளவில் 20 என மொத்தம் 40 பசுமை தோழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஓகேவா? அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து கடைசியில இந்த பயிற்சியில வெற்றி பெற்றவங்கள அந்த 40 பேருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். சரிங்களா? பாருங்க, பசுமை மேலாண்மை, கிரீன் மேனேஜ்மெண்ட், பசுமை மேலாண்மை தொடர்பான அரசின் முக்கிய இயக்கங்களை முன்னெடுத்து செல்வதில் பசுமை தோழர்களின் பங்கு முக்கிய பங்காக இருந்தது. சரிங்களா? கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த பசுமை மேலாண்மைக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல யாருக்கு முக்கியமான பங்கு இருக்குது? இந்த பசுமை தோழர்களுக்கு இருக்குது. பசுமை தோழர்கள் யாருன்னு கேட்கலாம், அல்லது எந்த திட்டத்துல இவங்களை இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணாங்க அப்படி கூட கேட்கலாம். சரியா? அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் 40 பேர் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த பசுமை தோழருக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாத உதவியாக ரூபாய் 65,000 பயண செலவுக்கு கூடுதலாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலமாக. ரொம்ப ரொம்ப முக்கியமானவா. சரியா? எப்படிலாம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, உதவி தொகை கொடுத்தாங்க, அவங்களுக்கு இருக்கிற சிறப்பு பெயர், பசுமை தோழர்கள் சிறப்பு பெயர், உங்களை ஏன் எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த டேட்ல இந்த திட்டம் தொடங்கினாங்க, எல்லாமே ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து போலாமா? அடுத்து பக்கத்து மாநிலத்துல தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க, ஸ்ரீ சக்தி திட்டம். சக்தி அப்படின்னால பெரும்பாலும் பெண்களை குறிக்கும், சில பெண் தெய்வத்தை குறிக்கும். கவனம் பாருங்க, இந்த ஸ்ரீ சக்தி திட்டத்தை அறிவித்தது ஆந்திர பிரதேச அரசு. திட்டம் தொடங்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ள நாள் இனிமே வர்ற சுதந்திர தினம், அதாவது ஆகஸ்ட் 15, 2025 அன்று ஸ்ரீ சக்தி திட்டத்தை ஆந்திர அரசு தொடங்க போற சொல்லியிருக்காங்க. ஆந்திராவோட முதல்வர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, சந்திரபாபு நாயுடு. ஓகேவா? அவர் தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க, இந்த திட்டத்தின் மூலம் ஆந்திர அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயண வசதி வழங்கப்படும். கவர்மெண்ட் பஸ்ல எல்லா பெண்களுக்கும் இனிமே ஃப்ரீ அப்படி சொல்லிட்டு யாரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க? ஆந்திராவின் யாருடைய அரசு? சந்திரபாபு நாயுடு அவருடைய அரசு. அந்த ஸ்கீமுக்கு வச்ச பேர் என்னமா? ஸ்ரீ சக்தி திட்டம். மறக்க கூடாது. ஆந்திரன் முதல்வர் நம்ம இப்ப சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு, ஆந்திரன் ஆளுநராக கவர்னராக தற்போது இருப்பவர் அப்துல் நசீர் அவர்கள், மறக்காதீங்க. சரியா? இதே மாதிரி ஸ்ரீ சக்தி திட்டம் பார்த்துட்டோம். வேற என்ன பார்க்கணும் சொல்ல பார்க்கலாம். ஸ்ரீ சக்தி திட்டம் மே 7, 2021 தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக பதவியேற்றவர் மு க ஸ்டாலின். அதுல நிறைய திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டாங்க. அதுல முக்கியமான ஒரு திட்டம் என்ன திட்டம்? மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம். சரியா? மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் தான் மே 7 திட்டம் சைன் பண்ணாங்க. 8 செயல்பட தொடங்கியது. அதுக்கப்புறம் அந்த திட்டத்திற்கு 2023 ஆண்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2023 ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வைத்த பெயர் தானது விடியல் பயணம். ஓகேவா? ஏன்னா விடியல் பயணங்கிறது 2021 அந்த பெயரை கிடையாது. 2023 சுதந்திர தின உரையில தான் விடியல் பயணங்கிற பெயரை வைக்கிறாங்க. கவனம் பாருங்க. ஒருவேளை அப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். சரியா? விட்டுறக்கூடாது. அடுத்து போலாமா? அடுத்ததாக பாதுகாப்பு மற்றும் ராணுவ நடவடிக்கை, ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா பாருங்க. சரியா? இப்போதைக்கு இதை லைட்டா சொல்லிட்டு போறோமா? ஓகேவா? இன்னொரு பதிவுல இதை டீட்டெயிலா எந்த வருஷம், ஏன், என்ன பேக்ரவுண்ட் எல்லாமே சேர்த்து தனியா இதுக்கான ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து ஒரு கேள்வி வர்ற தேர்வுல அடிக்கடி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இப்போதைக்கு இந்த பதிவுல இந்த நடவடிக்கை, ராணுவ நடவடிக்கை, பாதுகாப்பு நடவடிக்கை அல்லது ஒரு மீட்பு நடவடிக்கையா இருக்கலாம், இந்த நடவடிக்கையை இந்தியா எந்த நாட்டில் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத லைட்டா பார்த்துட்டு போகலாம். சரியா? பாருங்க, மத்திய அரசின் முக்கியமான நடவடிக்கைகள். 1 ஆபரேஷன் கங்கா. இந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்டதுமா? உக்ரைன் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது. சரியா? இதோட பேக்ரவுண்ட் என்ன, எதுக்கு நடத்தினாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வர்ற இன்னொரு வீடியோல ஃபுல் டீடைலா சொல்றேன். டேட்டு, வருஷம், அதோட ரீசன் முதற்கொண்டு எல்லாமே நம்ம சொல்றோம். சரியா? ஓகே. ஆபரேஷன் கங்கா உக்ரைன் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து ஆபரேஷன் தேவி சக்தி எங்க பண்ணிருக்காங்கம்மா? ஆப்கானிஸ்தான்ல. ஓகே. இதெல்லாமே மீட்பு நடவடிக்கை. உக்ரைனில் இந்தியா மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை பேரு ஆபரேஷன் கங்கா. ஆபரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறது எங்கம்மா? ஆப்கானிஸ்தான்ல. சரியா? உக்ரைன் இது கங்கை, கங்கை நதி ஞாபகம். கங்கை நதி எப்பவுமே எப்படிதான் பாயும்? உக்கிரமாக தான் பாயும் கங்கை நதி. ஆபரேஷன் கங்கானா உக்ரைன் ஞாபகம். சரியா? அடுத்து ஆபரேஷன் காவேரி பாருங்க, சூடான் நாட்டில், ஆப்பிரிக்கால இருக்க சூடான் நாட்டுல இந்தியா மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை பேரு ஆபரேஷன் காவேரின்னு சொல்லுவாங்க. மறக்க கூடாது. சரியா? காவேரி எப்பவுமே எப்படிதான் ஓடும்? சூடாதான் ஓடும் நினைச்சுக்கோங்க. சரியா? ஓகே. வெப்பமா இருக்கும் நினைச்சுக்கோங்க. அடுத்து ஆபரேஷன் அஜய், இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பிரிவுக்கும் பிரச்சனை வரும்போது இஸ்ரேல இருக்க இந்தியர்களை மத்திய அரசு மீட்டு வந்தாங்க. அதுக்கு பேர் என்னமா? ஆபரேஷன் விஜய்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆபரேஷன் சிந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டுல. சரியா? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வரும்போது ஈரான்ல இருக்க இந்தியர்களை மத்திய அரசு மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் சிந்துன்னு சொல்லுவாங்க. சரியாமா?
அடுத்து ஆபரேஷன் விஜய், அஜய் பார்த்தாச்சுங்க, விஜயம் பார்த்துக்கலாம். 1999ல கார்கில் வார் ஏற்பட்டது. அந்த கார்கில் வார்ல இந்திய ராணுவம் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை வச்ச பேர் தான் என்னமா ஆபரேஷன் விஜய்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ஆபரேஷன் சிந்தூர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? பகல்காம், இந்தியாவின் பகல்காம் பகுதியில் பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் வந்துட்டு ஒரு 20-25 பேரை கிட்டத்தட்ட போட்டு கொண்டுட்டாங்க. ஓகேவா? சுட்டு தள்ளிட்டாங்க. அவங்கள போட்டு தள்ளுற மாதிரி அவங்களுடைய ராணுவ முகாம்கள், தீவிரவாதிகள் ராணுவ முகாம்களை, சரியா, தீவிரவாதிகள் அந்த பதுங்கு குழிகள், அந்த முகாம்களை அழிப்பதற்காக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை என்ன பேர் சொல்லுவாங்க? ஆபரேஷன் சிந்தூர். இங்க பாக்குற ஆபரேஷன் சிந்தூர், இங்க பாக்குற ஆபரேஷன் சிந்து. ஓகேவா? அடுத்து ஆபரேஷன் மகாதேவ். இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அங்க இருக்கிற அந்த தீவிரவாதிகளை, ஓகேவா, அந்த தீவிரவாதிகள் மீது இந்தியா மேற்கொண்ட அந்த பதிலடி தாக்குதலுக்கு தானே பேருமா ஆபரேஷன் மகாதேவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து ஆபரேஷன் இந்த பிளாக் டொர்னாடோ அப்படின்னா 2008ஆம் ஆண்டு மும்பையில் தாஜ் ஹோட்டல்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. அதற்கு இந்தியா மேற்கொண்ட அந்த பதிலடி தாக்குதலுக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் பிளாக் டொர்னாடோ. ஓகேவா? அடுத்து சிரிக்கும் புத்தர். ஓகேவா? சிரிக்கும் புத்தர் அப்படின்னா இந்தியா 1974ல முதல் முறையாக மேற்கொண்ட அணுகுண்டு பரிசோதனைக்கு வச்ச பேரு ஆபரேஷன் சிரிக்கும் புத்தர். ஓகேவா? அடுத்து ஆபரேஷன் சக்தி. ஓகேவா? 1998ஆம் ஆண்டு பிரதமர் வாஜ்பாய், ஓகேவா, வாஜ்பாய் பிரதமர் இருக்கும்போது இந்தியா 2வது முறையாக அணுகுண்டு பரிசோதனை நடத்தினாங்க. அந்த சோதனைக்கு வச்ச பேரு ஆபரேஷன் சக்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது 1984ல, சரியா, அமிர்தசரஸ், பஞ்சாப்ல இருக்கிற அமிர்தசரஸ் பொற்கோவிலில் காலிஸ்தான் அமைப்பின் மீதான இந்திய ராணுவத்தின் அந்த நடவடிக்கைக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். மறுபடியும் சொல்றேன், இதை பத்தி டீட்டெயிலா மெதுவா யாரு முதலமைச்சர், யாரு பிரதமர், என்ன காரணம், எந்த வருஷம், எல்லாமே நம்ம தனியா ஒரு நாள் டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்ததாக ஆபரேஷன் சிவசக்தி. இப்ப சமீபத்தில் நியூஸ்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், இந்திய ராணுவத்தின் இந்த ஒயிட் நைட் காப்ஸ் அப்படி சொல்ற வெள்ளை நைட் காப்ஸ் மற்றும் ஜம்மு காஷ்மீர், அதாவது ராணுவம் இருக்குது, உள்ளூர் காவல்துறை, எங்க ஜம்மு காஷ்மீர் இருக்க உள்ளூர் காவல்துறை இணைந்து ஆபரேஷன் சிவசக்தியை நடத்தியது. இந்த நடவடிக்கை ராணுவம் மற்றும் உள்ளூர் காவல்துறையினருக்கு இடையிலான ஒரு ஒருங்கிணைப்பில் நடத்தப்பட்டது. என்ன நோக்கம் சொல்லி பாருங்க, இந்திய எல்லைக்குள், இந்தியாவோட பவுண்டரிக்குள்ள நுழைய முயற்சிக்கும் ஆயுதம் ஏந்திய ஊடுருவல்காரர்களை தடுத்து நிறுத்துவதன் மூலம், எப்ப உள்ள வந்த உடனே சுடுறது, வந்த உடனே போட்டு தள்ளுறது, அதற்கான நடவடிக்கை இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இணைந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் என்ன பேர் சொல்றாங்க? சிவசக்தி. சிவனும் சக்தியும், சிவன் அப்படிங்கிறது அங்க ராணுவத்தை வச்சுக்கோங்க, சக்திங்கிறது ஜம்மு காஷ்மீர் காவல்துறை வச்சுக்கோங்க, ரெண்டுமே சேர்ந்து சிவசக்தி. ஓகேவா? அடுத்து இந்த பூஞ்ச் மாவட்டத்தின் தேக்வார் பகுதியில், ஓகேவா, மால்டிவலன் பகுதிக்கு அடியில் ஒருமுகப்படுத்தப்பட்ட துப்புரவு பணியுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பகுதி எங்க இருக்குன்னு பாருங்க, கரெக்டா லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்ற இந்த கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைந்துள்ளது. சரியா? மொத்தத்துல ஆபரேஷன் சிவசக்தி அப்படின்னா இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீரோட காவல்துறை இணைந்து மேற்கொண்ட பகுதிக்கு தான் நடவடிக்கை தானே பேருமா ஆபரேஷன் சிவசக்தி. வெளிநாட்டில இருந்து, பிற நாடுகள்ல இருந்து, பிற எல்லை பகுதியில இருந்து இந்தியாவுக்குள்ள நுழைகிற அந்த ஊடுருவ அந்த முக்கியமான அந்த தீவிரவாதிகளை அந்த இடத்துல ஸ்பாட்ல போட்டுதலுக்கு தான் இந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? சிவசக்தி. இன்னொரு இடத்துல இந்த சிவசக்தி பார்த்த ஞாபகம் இருக்காமா? சிவசக்தி சந்திராயன் 3 வந்துட்டு ஆகஸ்ட் 23, 2023 அன்று என்ன பண்ணாங்க? நிலாவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. தரையிறங்கிய இடத்துக்கு மத்திய அரசு வச்ச பேர் தான் சிவசக்தி. அங்க வேற சிவசக்தி, இங்க பாக்குறது ஆபரேஷன் சிவசக்தி. சரியாமா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான செய்தியில் இடம்பெற்ற ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஓகேவா, ஒரு பர்சனாலிட்டிஸ் பாருங்க, சிபு சோரன். ஓகேவா? ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் சமீபத்தில் காலமாயிருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2005, 2008 முதல் 2009, 2009 முதல் 2010 ஆகிய ஆண்டுகளில் 3 முறை முதலமைச்சராக பணியாற்றியவர் யாருமா? சிபு சோரன். எந்த மாநிலத்துல? ஜார்க்கண்ட்ல. ஓகேவா? சிபு சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் நிறுவனர் ஆவார். சில நேரங்களில் கட்சிகளை கொடுத்துட்டு யாரு நிறுவனர், அதுக்கான சின்னம் என்ன அப்படி கூட கேட்கலாம், கவனமா இருங்க. சரி? அப்ப ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியோட ஃபவுண்டர் தான் சிபு சோரன். ரீசெண்டா இறந்துட்டாங்க. அந்த கட்சியில இந்த சிபு சோரன் பையனா இருக்கிற யாருமா? ஹேமந்த் சோரன் அவர்கள் தான் தற்போது பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறாங்க. கவனமா இருங்க. சரியாமா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். நடுவில் சில போனஸ் கேள்வியும் கேட்டேன், இந்த சிப்காட் அந்த மாதிரி. இப்போ இன்றைய தினத்திற்கான இந்த சூப்பர் 6 கேள்வி, டெய்லி 6 அடிக்கணும், கவனமா இருங்க. தமிழக அரசின் 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இதான் இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, எந்த ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க? சேர்த்து அப்படியே மத்திய அரசுடைய டார்கெட் சொன்னா சூப்பரா இருக்கும். அடுத்து, தமிழ்நாட்டின் முதலாவது சிப்காட் தொழில் பூங்கா எங்கு, எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? அடுத்து, நான்காவது கேள்வி, தமிழ்நாடு வளர்கிறது என்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? அடுத்து, ஐந்தாவது கேள்வி, ஆபரேஷன் சிந்தூர் எதனுடன் தொடர்புடையது? அடுத்து, ஆறாவது கேள்வி, திருக்குறள் முற்றோதல் திட்டத்தின் பரிசு தொகை எவ்வளவு, எப்ப தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இதுதான் இந்த தெரிஞ்சிருக்கான
சூப்பர் 6 கேள்விகள் பிளஸ் சில போனஸ் கேள்விகளும் கேட்டிருக்கோம். நல்லா பாருங்க, ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளுக்கும் எப்படியெல்லாம் கேள்வி வருதோ அதன் அடிப்படையில சிறப்பான முறையில நமக்குன்னு ஒரு ரூட்டை வச்சுட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணி நோட்ஸ் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து வீடியோவை ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. ரெகுலரா பார்த்துட்டு ஒரு லைன் கூட மாறாம நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.